அது என்ன கூட்டுக்கொள்ளை சம்பந்தமா அது மேடம் இப்போ பட்டாபிராமில் டைட்டில் பார்க்குன்னு ஒரு டைட்டில் பார்க் வந்து ஏடிஎம்கே பீரியடில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்கு, ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்க லோக்கலில் இருக்கிற ஒரு கட்சிக்காரர் வந்து இந்த மாதிரி புகார் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மைன்ஸ் வந்து காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தா பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. 6 வண்டியை சீஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்கு, அமைச்சர் பின்னாடி இருக்கிறாரு, அது அவங்களோட கட்சிக்காரங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த வண்டிக்கு உரிமையாளர் யார், அந்த மணல் திருட்டில் யார் ஈடுபட்டாங்க அப்படின்னு போலீஸ் போகவே இல்லை. அந்த 6 வண்டி டிரைவர் இருக்கிறாங்கல்ல, அவங்களையுமே எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்கள ரிமாண்ட் பண்ணலை, அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு 20 நாள் கேப்பில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறாங்க. 25/8 ஆன்டிசிபேட்டரி பெயிலில் வந்து இவங்க அஃபிடேவிட்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, எஃப்ஐஆரில் க்ளீனாக சொல்கிறாங்க, மைன்ஸ் கம்ப்ளைண்ட் கனிம சவுடு மண் அப்படின்னு கிளியராக வந்து கனிம சவுடு மண் சொல்லி மென்ஷன் பண்ணி எஃப்ஐஆர் அந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரும் அதுதான் கம்ப்ளைண்ட், அதுவும் எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க அக்யூஸ்டு கோர்ட்டுக்கு போயிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயிலில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து கனிம மண் கிடையாது, வேஸ்ட் மண் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் போலீஸ் வந்து கூடுதல் பணம் கேட்டாங்க. அதை வந்து ஜட்ஜி கேட்டு மென்ஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. இதை நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டுமான்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கூடுதல் பணம் கேட்குறாருன்னா, ரெகுலராக நீ பணம் வாங்கிட்டு இருக்க, போலீஸ் வந்து நீ ரெகுலராக பணம் வாங்கிட்டு இருக்க, அதனால தான் நீ கூடுதல் பணம் அப்படின்றத லஞ்சம் வாங்குறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வண்டி அங்கேயே தான் இருக்கு. இதுல வந்து என்ன சொல்றேன்னா, 2 பேருமே கூட்டு கலவாணி. அதுதான் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன தண்டனை கிடைச்சதுன்னா பதில் சொல்ல முடியலன்னா அந்த இடம் தான். கோர்ட்ல போயிட்டு தைரியமா உன்னால வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து கூடுதல் பணம் கேட்கற அப்படின்றப்ப நீ ரெகுலரா நீங்க எல்லாருமே கூட்டு கலவாணி தான். மைன்ஸ், தாசில்தார், இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் டைட்டில் பார்க் பக்கத்துல தாசில்தார் ஆபீஸ், மெயின் ரோடு மெயினா இருக்கிற இடத்துலயே வந்து இந்த மாதிரி இப்போ வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அவருக்கு வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சனை கொண்டு பண்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு ஃபுல்லா விஏஓ கொலை பண்றாங்க, மணலுக்கு ஏற்றி கொள்றாங்க, இந்த மாதிரி ஃபுல்லா பிரச்சனை இருக்கு. இது வந்து எல்லாருமே முழுசா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டுக்கலவாணிகள். அதில் வந்து இந்த மணல் கொள்ளையில் வந்து கோர்ட் சொன்ன மாதிரி மணல் மாஃபியாவில் பெரிய பெரிய டேன் ஓவர் பிஸ்னஸ் தான் இது. ஒரு சாதாரண ஆளுலாம் இது பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு லாரி வேணும் அப்படின்னாலே பல லட்சங்கள். அந்த மாதிரி ஒரு 25,000 யூனிட் எடுக்கணும் அப்படின்னாலே அத்தனை லாரி வேணும், அவ்வளோ ஜேசிபி வேணும், கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த சம்மந்தப்பட்ட இருக்கிற அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏஸ் தான் அதை எல்லாமே பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க தான் அதை பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது ரெக்கார்டு ஏதாவது வேணும், இந்த குற்றத்தை நிரூபிக்கணும்னா ஒரு ஜட்ஜி வந்து நேராக களத்தில் இறங்கி போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நிறைய கேஸஸில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா ரிப்போர்ட் கொடுக்கறது எல்லாமே கவர்மெண்ட் தான். என்ன சொல்றாங்கன்னா, அஃபிடேவிட் கேட்கும்போது தண்டனைகள் என்ன, தண்டனையோட விவரங்களே எதுவுமே இல்லை, அப்படியே பிளாங்கா கொடுத்துருவாங்க. திருப்பி கோர்ட் அதை கேட்கும். 3 மாசத்துல சிட்டிங் கேட்டிருக்காங்க. அதான் இப்ப திரும்பியும் கேட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நேத்து 18ஆம் தேதி போட்டிருக்காங்களா, இது வந்து அடுத்த டேட் போட்டிருப்பாங்க, எப்படியும் ஆஃப்டர் ஜனவரியில போட்டிருப்பாங்க. 20ஆம் தேதி திருப்பி வரும். திருப்பி இவங்க தேவையான டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. 3 மாசத்துல சிட்டிங் ஜட்ஜி மாறிடுவாரு. அடுத்த ஜட்ஜி வரும்போது இது அப்படியே